ஜிபேவில் பணம் அனுப்புவதாக கூறி பணம் மோசடி, கடையில் கண்காணிப்பு கேமரா காட்சி வெளியீடு. கோவையில் தொடரும் ஆன்லைன் ஏமாற்று வேலைகளால் வியாபாரிகள் அதிர்ச்சி. கோவையில் வணிகர்களை இலக்காக கொண்டு போலி ஜிபே செயலிகள் மூலம் பண மோசடியில் ஈடுபடும் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் காந்திபுரம் நகர பேருந்து நிலையத்தில் மேலும் ஒரு கடை ஊழியரை ஏமாற்றி பணம் சுருட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை காந்திபுரம் நகர பேருந்து நிலைய வளாகத்தில் இயங்கி வரும் செல்போன் உதிரி பாகங்கள் கடைக்கு நேற்று வாலிபர் ஒருவர் வந்துள்ளார். அவர் தனக்கு அவசரமாக பணம் தேவைப்படுவதாக கூறி கடையில் இருந்த ஊழியரிடம் 800 ரூபாய் ரொக்கமாக பெற்றுக்கொண்டு அதனை சாமர்த்தியமாக கடையின் ஜிபே கணக்கிற்கு அனுப்பிவிடுவதாக தெரிவித்துள்ளார். தொடர்ந்து தனது செல்போனில் ஜிபே மூலம் 800 ரூபாய் வெற்றிகரமாக அனுப்பப்பட்டுவிட்டதாக கூறி போலியான திரைச்சான்றை கடை ஊழியரிடம் காண்பித்துள்ளார். அதனை உண்மையென நம்பிய ஊழியரும் பணத்தை கொடுத்துள்ளார். அந்த வாலிபர் சென்ற பிறகு கடையின் வங்கி கணக்கை சரிபார்த்த போது பணம் வரவு வைக்கப்படவில்லை என்பதும் தான் ஏமாற்றப்பட்டதும் ஊழியருக்கு தெரியவந்தது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சுந்தராபுரம் பகுதியில் உள்ள துணிக்கடையிலும் இதேபோன்று போலியான ஜிபே செயலியை பயன்படுத்தி 2150 ரூபாய் மோசடி செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தற்போது காந்திபுரத்திலும் இதேபோன்ற சம்பவம் நடந்துள்ளதால் கோவை வணிகர்கள் இடையே பெரும் அச்சமும் அதிர்ச்சியும் நிலவி வருகிறது. ஜிபே, போன்பே போன்ற ஆன்லைன் பரிவர்த்தனைகளின் போது வாடிக்கையாளர்கள் காண்பிக்கும் ஸ்கிரீன்ஷாட்களை மட்டும் நம்ப வேண்டாம். உங்கள் சொந்த போனில் வங்கி பயன்பாட்டு செயலி அல்லது QR சவுண்ட் பாக்ஸ் மூலம் பணம் வந்துவிட்டதா என்பதை மெசேஜ் மூலம் உறுதி செய்த பின்னரே பொருட்களை அல்லது ரொக்கப் பணத்தை கொடுக்க வேண்டும்.